ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்பவே பாதரிங்கான ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த முடி உதிர்வு பிரச்சனை தான். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முடி உதிர்வு அப்படின்றத நம்ம எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். முக்கியமாக நமக்கு அதிகப்படியாக டேண்ட்ரஃப் ஏற்படும் போது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஏற்படும் போது, முக்கியமாக நமக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நமக்கு ஹேர் ஃபால் ஏற்படும். அண்ட் ஒன்ஸ் அந்த சூழ்நிலை சரியாயிடுச்சு அப்படின்னா, நம்ம உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹேர் எல்லாம் ரீக்ரோ ஆகும். முடி உதிர்வு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நமக்கு சரியாயிடும். இது வந்து ஒரு நார்மல் பேட்டர்ன். ஸோ பொதுவாக நம்ம தலை வரும்போது நம்ம கையில் வந்து கொஞ்சம் முடி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஹேர் ஃபால் அப்படின்னா கிடையாது. முடி வந்து விழ தான் நம்மளுக்கு புது முடி வந்து முளைக்கும். இது வந்து ஒரு நார்மலான ஒரு சைக்கிள். ஸோ முடி உதிரும் போது அதே மாதிரி முடி வந்து உள்ளே முளைச்சி இதை வந்து கரெக்டாக அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். இந்த பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எப்போ ஏற்படும் அப்படின்னா, ரொம்பவே எக்ஸசிவாக முடி கொட்டும் போது அண்ட் முடியுடைய முளைப்பு திறன் ரொம்பவே கம்மியாக அண்ட் முடி வந்து முளைச்சாலும் அது ரொம்பவே லேட்டாக முளைக்கிறது. இப்படி இந்த பேலன்ஸ் வந்து பிரேக் ஆகும் போது தான் அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளமே அரைஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து எப்போ பிரேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஸோ முக்கியமாக ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பாடியில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிக் சேஞ்சஸ் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. முக்கியமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அது நம்மளுடைய முடியில் வந்து உடனே காமிச்சு கொடுக்கும். ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்மோனல் லெவல்ஸில் ஏற்படக்கூடிய ஓவர் ஆக்டிவிட்டினாலே அவங்களுக்கு வந்து முடி உதிர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் போது தான் ரொம்ப நிறைய முடி கொட்டுறது, இருக்கிற முடியுமே ரொம்பவே மெலிசாக முடிகளுக்கு இடையில வந்து நிறைய கேப் விழுறது அண்ட் அதிகமாக முடி கொட்டி சொட்டை விழுறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து ஆண்களுக்கு ஏற்படுது. இதே மாதிரி தான் பெண்களுக்குமே நம்மளுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டாலோ, இல்லை நமக்கு பிசிஓடி மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் இருந்தாலோ, இல்லை நமக்கு தைராய்டு இஷ்யூஸ் ஏதாவது ஏற்பட்டாலோ கண்டிப்பாக இது வந்து நம்மளுடைய ஹேரில் தெரியும். இங்கேயுமே பெண்களுக்கும் அதே மாதிரி அதிகப்படியாக முடி உதிருது, முடி வந்து ரொம்ப மெலிசாகிறது, மண்டை வந்து ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி முடி வந்து கொட்டுறது, இப்படி நிறைய இஷ்யூஸ் வந்து ஏற்படுது. ஹார்மோனல் இஷ்யூஸ்னால எந்த அளவுக்கு வந்து முடி உதிர்வு ஏற்படுதோ அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்லையும் முடி உதிர்வு வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸான இஷ்யூஸ். இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம மேலோட்டமாக நமக்கு ஹேர் ஃபால் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளிப்புறத்தில் வந்து நிறைய ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகவே ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுத்துட்டு நல்ல ஒரு பேலன்ஸ் டயட், நல்ல ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல், அது கூடவே சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பஞ்சுவலாக, ரொம்பவே டிசிப்ளின்டாக ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூந்தலில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு ரீக்ரோத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக நீங்கள் என்னையே எடுத்துக்கலாம். நான் நிறைய அளவுக்கு என்னுடைய கூந்தலை வந்து நான் இழந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கூந்தலை நான் ரீக்ரோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த டிசிப்ளின்டான ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது 3 முக்கியமான நேச்சுரல் ரெமெடிஸ் தான். இந்த 3 நேச்சுரல் ரெமெடிஸையுமே ஒரு 3 to 4 months வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பாக முடி வந்து எங்கெங்க கொட்டி சொட்டை ஏற்பட்டிருக்கோ ஈவன் அங்கே கூடயுமே உங்களுக்கு முடி முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இப்போ வாங்க அந்த 3 முக்கியமான ஹேர் கேர் ரொட்டீன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோடைய சாறு தான். இந்த வெங்காயத்தோட சாறை சிறப்பாக எளிமையாக பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சல்ஃபர் இதில் அதிகமாக இருக்குது. உடைய முடி உதிர்வை சரி பண்ணக்கூடிய நிறைய என்சைம்ஸும் ப்ரோட்டீன்ஸும் ரிலீஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போதுமானதாக இருக்கும். வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அதை சதைச்சோ இல்லை இந்த மாதிரி சீச்சியோ நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கிரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜூஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வீணாகாமல் உங்களுக்கு ஈஸியாக ஜூஸ் புளிய வசதியாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை கூட இதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நாம் கிரேட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வடிகட்டிக்கலாம். நீங்கள் வடிகட்டி ஜூஸை மட்டுமே எடுத்து பயன்படுத்துகிறது தான் சிறந்த முறையாக இருக்கும். இதை வடிகட்டாமல் பயன்படுத்தும் போது வெங்காயம் வந்து தலைமுடிகளில் வந்து அப்படியே போய் ஒட்டிக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். நம்ம எடுத்துருக்க இந்த வெங்காய ஜூஸை இப்படி பிளெயினாக பயன்படுத்த போகிறதில்ல. இதில் சில ஆயில்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கேல்பில் முடி உதிர்ந்த இடத்துலலாம் திரும்பவும் முடி முளைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய விளக்கெண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஆனியன் ஜூஸோடு நம்ம ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி வளர்கிற பருவத்திற்கு கூடிய முடியுடைய க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பாதாம் எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த ஆனியன் ஜூஸும் நம்ம சேர்த்துருக்க ஆயில்ஸும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல க்ளவுடியாக க்ரீமியாக இந்த ஜூஸ் வந்து மாறிடும். இதை அப்படியே உங்கள் ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் வந்து மைல்டு ஷாம்பு பயன்படுத்தி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு இதை வாரத்துக்கு 2 முறை வந்து பயன்படுத்துங்க. அண்ட் 3 மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். லிஸ்ட்டில் செகண்ட் ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ தான். முடி உதிர்ந்த இடத்துல திரும்பவும் முடி முளைக்கவும் அதே நேரத்தில் முடி வந்து நல்லா வளரவும் க்ரீன் டீ ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நம்ம முடியில் உள்ள வேர் கால்களில் நல்ல க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு க்ரீன் டீ ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். 2 கிளாஸ் சூடான தண்ணியில் 2 டீ பேக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுலேருந்து டீ வந்து நல்ல டிஃப்யூஸ் ஆகட்டும். நீங்கள் டீ பேக்ஸ் தான் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் க்ரீன் டீயை டைரெக்டாக கூட பயன்படுத்தலாம். நமக்கு தேவை நல்ல ஒரு 2 கிளாஸ் சூப்பரான ஒரு க்ரீன் டீயோடைய டிகாஷன் தான். டீ பேக்ஸ் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நல்ல டிகாஷன் வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் 2 வகையில் பயன்படுத்தலாம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து காய விட்டுருங்க. இதை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு கூட கிடையாது. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் தலை குளிக்கிற அன்றைக்கி பயன்படுத்தலாம். தலை குளிச்சுட்டு எல்லா ஹேர் வாஷ்லாம் நல்லா கம்ப்ளீட் ஆன பிறகு கடைசியாக இந்த எக்ஸ்ட்ராக்டை நல்லா உங்கள் ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கடைசியாக ஊற்றிட்டு வந்துடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். இந்த க்ரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட்டுமே வாரம் 2 முறை பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அடுத்து ஸ்மார்ட்டான ரெமெடி அப்படின்னா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் தான். ரோஸ்மெரியை பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ரீக்ரோத்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை. பொதுவாக எசென்ஷியல் ஆயில்ஸை டைரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேறு ஆயிலில் டைல்யூட் பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது இல்லைங்களா, நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. அதில் தான் நான் இது வந்து டைல்யூட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துகிட்டு அதில் 1 or 2 drops வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் எப்போல்லாம் ஹேரை ஆயில் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மேண்டேட்ரியாக இந்த 2 சொட்டு ரோஸ்மெரி ஆயிலை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த எல்லா ரெமெடிஸையுமே வாரம் 2 தடவை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 3 months வரைக்கும் தொடர்ச்சியாக ரொம்ப பொறுமையாக நீங்கள் இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 3 சிம்பிளான ரெமெடிஸை பயன்படுத்தி முடி உதிர்ந்த இடங்களில் சொட்டை விழுந்த இடங்களில் மறுபடியும் ரீக்ரோத்தை வந்து வரவழைக்க முடியும். அதே மாதிரி வளர்ச்சி குன்றின முடிகள் கூட நல்ல வளர்ச்சி அடைய இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 3 மாதத்தில் நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். அப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.